நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட பல பேரில் நானும் ஒருத்தர். என்னோடய குமுறில் அந்த வீடியோவை நான் போடுறேன். 2021 எனக்கு இந்த நியோமேக்ஸுங்கிறத பற்றி எதுவுமே தெரியாது. நான் கிராமத்தில் உள்ளவன். நான் கடலூர் மாவட்டம், வேப்பூர் வட்டம், கிராமம் வந்து விநாயகனந்தல். ஆனால் எனக்கு இந்த கம்பெனி பற்றி எதுவுமே தெரியாது. நான் விவசாயி. எனக்கு இதை பற்றி எந்த இதுவும் தெரியாது. ஆனால் என்னை வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் புயனப்பாடி கிராமம், ஒரே பக்கம்தான், 1 கிலோமீட்டர் தான். அதில் பெரியசாமிங்கிறவர், எல்லாம் ஒரே கம்யூனிட்டி, ஒரே சொந்தக்காரர் தான். அவர் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னையே பெரம்பலூரில் போயிட்டு செட்டில் ஆகிட்டார். இந்த நியோமேக்ஸை நம்பியே பெரம்பலூர் போயிருப்பார் போயிட்டு செட்டில் ஆகிட்டார். அவர் அப்பப்போ வருவார், எங்கள் கிராமத்துக்கு வருவார். சொந்தக்காரங்கிற முறையில் வீட்டுக்கெலாம் வருவார். என்கிட்ட அப்படியே பேசுவார். இந்த மாதிரி கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி முதலீடு செய்யுங்க, இதில் இப்படி போட்டால் இப்படி வரும், அப்படி இப்படின்னு நிறையா வாட்டி 2015 என்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணார். ஆனால் நான் வந்து 2010 ஒரு திருப்புக்கு அந்த ஈமு கோழின்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பேன். அதில் ஒரு 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதில் திவால் ஆகிட்டேன். அது அந்த கம்பெனி எல்லாம் எடுத்து மூடிட்டாங்க. அதில் 1 ரூபா இல்லாமல் போயிடுச்சு. அதில் நட்டமானதோடு அதோட நான் இந்த மாதிரி இதுக்கு இறங்குறதில்ல. நான் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்தேன். ஆனால் இவர் என்னை விடாமல் தொல்லை. 3 கார் வச்சுருப்பார். இனோவா 1, ஷிஃப்ட் 1, டவேரா 1. 3 கார்லேயும் மாற்றி என் வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு என்னை ரொம்ப மூளைச்செலவு பண்ணிட்டார். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாக்க உங்களுக்கு 3 லட்ச ரூபா போட்டாக்க 2 வருஷத்தில் 6 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா, அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்கீம் இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களை நான் பெரிய ஆளாக்கி விட்டுறேன், அது இதுன்னு சொன்னார். அப்படியே நான் கொஞ்சம் அதில் அசராமல் தான் இருந்தேன். இருந்தாலும் அப்புறம் திருப்பி சரி ஏதோ சொல்கிறாரு, சரி இது பண்ணி பார்ப்போம்ட்டு அப்புறம் என்னை எந்த மாதிரி மூளைச்செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது மாதிரி லேண்ட் இருந்தால் கூட விற்றுவிட்டு, அது இப்போ இன்றைக்கி லேண்டு 10 லட்ச ரூபானாக்க இன்னும் 4 வருஷம் ஆனாலும் அது 20 லட்ச ரூபாய்க்கு வராது. நீங்கள் அந்த 10 லட்ச ரூபாய் விற்றீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்தில் அதை 20-30 லட்ச ரூபாயாக ஆகலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்புறம் நானும் அவர் பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டேன், 2021 பெரம்பலூரில் எனக்கு வீட்டு மனை ஒன்று, நான் 2014 ஒரு வீட்டு மனை ஒன்று வாங்கி போட்டிருந்தேன். அதை சரி என்ன இவர் இப்போ இந்த மாதிரி சொல்கிறாரே, அது அப்போ வாங்கினது 6 லட்சமே வேணும். ஆனால் அப்போ 2021 12 லட்சத்து தான் போனது. 5-6 வருஷம் 7 வருஷம் ஆகி போயிடுச்சு. இதில் ஒன்றும் லாபம் இல்லை போல். சரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி போட்டாக்க கொஞ்சம் லாபம் கிடைக்குங்கிற நோக்கத்தில் இவர் சொன்னாருன்ட்டு அந்த வீட்டு மனையை 12 லட்ச ரூபாய்க்கு 2021 விற்றுட்டு தான் இவர்கிட்ட கொண்டு 2021 6 லட்ச ரூபாய் இவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறார். ஆனால் இவர் வாங்கி போட்டு முழு மனதோடு என் வீட்டுக்கு வந்து என்னை பிரெயின் வாஷ் பண்ணி என் வீட்டில் உட்காந்து காசை வாங்கிட்டு போகிறாரு. கம்பெனி என்ன ஆனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு பொறுப்பு நான் தான். கம்பெனி திவாலானாலும் உனக்கு 3 வருஷத்துக்கு பிறகு மெச்சூரிட்டி என்னவோ அதை நான் கொடுக்குறேன், கம்பெனிக்கும் உனக்கு சம்மதம்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு போகிறாரு. அந்த 3 லட்சமாக 2 திருப்ப வாங்கிட்டு போகிறாரு ஒரே மாதத்தில். 2021 ஜனவரியில் ஒரே மாதத்தில் சரின்னு கொடுத்தேன். அதுக்கு பிறகு அந்த 6 லட்சத்தை கொடுத்துட்டேன். அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாரு, என்னைய மதுரை வா, அங்கே வா, இங்கே வான்னு என்னை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அங்கே அந்த இதெல்லாம் காட்டி, அந்த ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் காட்டி திருப்பி என்ன பண்ணுறாரு, லேண்ட் இருந்துச்சுன்னா இதை அடமானம் வை, அடமானம் வச்சிங்கன்னா உனக்கு வந்து அங்கே வந்து 80 பைசா 1 ரூபா வட்டி தான் வரும், அது நீ வருஷம் எவ்வளோன்னு கட்டிடலாம். ஆனால் இங்கே உனக்கு 2 ரூபா வட்டி நாங்கள் போட்டு கொடுக்குறோம் மாதம். அந்த வட்டி எடுத்து நீ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டிடலாம். ஆனால் உனக்கு திருப்பி 3 வருஷத்தில் உனக்கு டபுளாக கிடைக்கும், அதை நீ செய்யணுட்டு என்னை திருப்பி 2023 என்ன பண்ணுறாரு, 22 கடைசி 23 என் லேண்டு 10-11 ஏக்கரை அடமானம் வைக்க சொல்லி என்னை தூண்டுறாரு. அவர் பேச்சை கேட்டு நானும் சரி இதுவும் ஒரு இதுவாக தான் இருக்குது, நம்ம எப்படியோ முன்னுக்கு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் நானும் அவர் பேச்சு கேட்டு இறங்கிட்டேன். அதை அவர் பேச்சு கேட்டு 2022 கடைசி டிசம்பரில் எங்கள் இதில் திட்டக்குடி பக்கத்தில் ஆவினங்குடின்னு ஐசிஐசி பேங்க் இருக்குது. அந்த பேங்கில் அடமானம் வைக்கிறதுக்கு அவரும் உறுதுணையாக இருக்கிறாரு. என்னை அடமானம் வைக்க சொல்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. பண்ணி 11 லட்சத்துக்கு வச்சு 10 லட்ச ரூபா திருப்பி என்கிட்ட இது பண்ணுறாரு.
இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு 10 லட்ச ரூபா வாங்கிட்டார். அந்த வாங்கின 6 மாதத்துலேயே 2023 6ஆம் மாதம் ஜூனில் தான் கம்பெனி இதுவாயிடுச்சு. அந்த 6 மாதத்தில் 6 மாதத்துக்கு மட்டும் மாதம் 10,000 கொடுத்தாரு. அதோட சரி 6 10 60,000 நான் வாங்கினதோட சரி. அந்த கம்பெனியில் நான் 22 லட்ச ரூபா மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் அதில் நான் வாங்கியிருக்கிறது 60,000 மட்டும்தான். ஆனால் என்னை இந்த மாதிரி மூலச்செலவு பண்ணி என்னை இந்த மாதிரி பண்ணி போட்டுட்டு கம்பெனி முடிஞ்சு போச்சு. திருப்பி ஒரு 2023 6ஆம் மாதம் பிரச்சனை இந்த மாதிரி கம்பெனியில் வந்துருச்சு. 23 9ஆம் மாதம் கூப்பிட்டு அவரை கேட்குறேன். அப்போவும் காசுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்கிறாரு. நான் பொறுப்பு நான் தரேன்னு சொல்கிறார். எங்கள் கிராமத்திலே வர வச்சு அவரை உட்கார வச்சு பேசுகிறோம். காசுக்கு பொறுப்பு நான் தான், உன் காசை நான் தந்துறேன்றார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கம்பெனிக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஏற்றுக்கிறாங்க. யாருக்கும் ₹1 நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏஹெச்சி இந்த மாதிரி ரீஜனல் கட்டி எல்லாருமே யாருக்கும் ₹1 கொடுக்கக்கூடாது. கம்பெனி என்ன நிலைமையில் கோர்ட்டில் கேஸ் நடந்தால் கோர்ட்டில் பார்த்துக்கிட்டோம். நம்ம ₹1 கொடுக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் தூண்டி விட்டு இந்த பெரியசாமிங்கிறவர் திருப்பி 2024 ஜனவரியில் என்ன சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சால் எங்கே வேணால் பார்த்துக்குறாரு. இந்த மாதிரி சொன்ன உடனே அப்புறம் எனக்கு ஆத்திரம் அடைஞ்சு 2025 ஜனவரியில் அவருக்கு எனக்கு வாக்குவாதம். எங்கள் ஊரில் இன்னொருத்தன் சப் ஏஜெண்டாக இருந்து அவர்கிட்ட கொண்டு காசு கொடுத்தான். அவனை நான் பிடிச்சி சட்டையை பிடிச்சி காசு கேட்குறேன். அவன் போயிட்டு என்னை என் பேரில் சிறுபாங்க காவல் நிலையத்தில் என் பேரில் புகார் கொடுக்குறான். அப்போ புகார் கொடுத்தோடனே அங்கே அந்த காவல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்க, நீ காசு கொடுத்தா காசுக்கு அவன் கொட்டி கம்மலில் கொடுத்துட்டான். அவன் எங்கேருந்து கொடுப்பான், நீ கோர்ட்டில் பார்த்துக்குன்னு அந்த காவல் நிலையத்துலேயும் சொல்கிறாங்க. அப்படி பண்ணி அது பிரச்சனையாகி அப்புறம் திருப்பி அதை நான் போயிட்டு அப்போ காவல் நிலையம் விசாரித்து சரியில்லாமல் அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட போகிறேன், வேப்பூர் இன்ஸ்பெக்டர்கிட்ட போகிறேன். அவங்க ரெஃபர் பண்ணி டிஎஸ்பிகிட்ட அனுப்புகிறாங்க, திட்டக்குடி டிஎஸ்பிகிட்ட. அவங்க ஒரு டிஎஸ்பி கூப்பிட்டு விசாரணை பண்ணி என்ன பண்ணுறாரு, 1 வருஷம் 1.5 வருஷத்தில் நீ அவனுக்கு பார்த்து அந்த பையனுக்கு காசு கொடுத்துருப்பா. அவன் பாவம் எல்லாம் லேண்டை அடமானம் வச்சு அவன் 6 மாதத்துக்கு 80,000 இப்போ 4 வருஷமாக நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன். 6 மாதத்துக்கு 80,000. அப்போ வருஷத்துக்கு 1,60,000 நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன். இப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ இந்த லேண்ட் அடமானம் வச்சது, இது இல்லாமல் நான் நிலத்துக்கு அந்த வீட்டு மனையை விற்றது ஒன்று, அதை இல்லாமல் நகை அடமானம் வச்சது, இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இப்போ இந்த 4-5 வருஷமாக இன்ட்ரெஸ்ட் கட்டியே நான் நொந்து போய் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ நான் உட்காந்துருக்கேன். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, பெரம்பலூரில் இப்போ பெரியசாமிங்கிறவன் பெரம்பலூரில் குடியிருந்துட்டு அவன் இன்னமும் நல்லா ஷிஃப்ட்டு கார் வச்சுக்கிட்டு இன்னமும் அவனோட சொத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பெரம்பலூர் பொயனப்பாடியிலேருந்து பெரம்பலூர் போகும்போது அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கேருந்து சைக்கிளில் போனவன் பெரம்பலூருக்கு 15 வருஷத்துக்கு முன்னே. இன்றைக்கி அங்கே அவன் வீடு மட்டும் 4 கோடி ரூபா வரும். அந்த மாதிரி வீடு கட்டி வச்சுக்கிட்டு அவன் இன்றைக்கி என்ன பண்ணுறான், நீ எங்கே வேணால் பாரு, நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு கம்பெனி இருக்குது, எனக்கு 1 கோடி ரூபா என்னை நீ என்ன பண்ணாலும் எனக்கு 1 கோடி ரூபா செலவு வந்தாலும் கம்பெனி பார்க்கணும். ஆனால் நீ தனிப்பட்ட நபராக இருந்து நீ தான் பண்ணணும், நீ தான் செலவு பண்ணணும், ஆனால் எனக்கு எல்லாமே கம்பெனி பார்க்கணும் அப்படின்ற துணிச்சலில் பேசினான் அவன். அப்போ என்ன இதில் என்ன அர்த்தம்னா, ஆனால் ஏமாத்தினவன் பூரா ஒற்றுமையாக இருக்கிறான். ஆனால் நம்ம ஏமாந்த நம்ம ஒற்றுமை கிடையாது. ஆனால் எங்கள் கிராமத்தில் பக்கத்து கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே ஒரு 5 கோடி ரூபா ஒரு 10 கோடி ரூபா வரும். 10 கோடி ரூபா 2 கிராமத்தில் 10 கோடி ரூபா வரும். இது யாரை வச்சுன்னா அந்த பெரியசாமி வச்சு தான். பெரியசாமி இல்லைன்னா இங்கே விநாயகனந்தல் பயணப்பாடு இந்த 2 கிராமத்துக்கும் இந்த நியோமேக்ஸுங்கிறதே தெரியாது. டோட்டலி பெரம்பலூருக்கும் இவன் தான் ஏரியா ஹெட்டு, பெரியசாமின்றது தான் ஏரியா ஹெட்டு. அப்போ பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே 1000 பேர் என்ன 2000 3000 பேர்த்துக்கு மேலே இது பண்ணிருக்கான். ஆனால் 1000 கோடிக்கு மேலே இவன் வசூல் பண்ணிருக்கான். இதுக்கெல்லாம் அந்த பெரியசாமி தான். ஆனால் அவன் இன்றைக்கி எல்லார்ட்டையும் வாங்கிட்டு அவனோட சொத்தெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிட்டு, ஆனால் நாங்கள் இப்போ என் வீட்டு மனையை விற்றேன், என் காட்டை அடமானம் என் நிலத்தை அடமானம் வச்சேன், இன்றைக்கி நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் அவன் நீட்டாக போயிட்டுருக்கான், நீட்டாக வந்துட்டுருக்கான். நீ என்னை என்ன பண்ணிட முடியும்னு கேட்குறான். ஆனால் இந்த அரசாங்கம் நான் 1 ரூபாயாக இருந்தாலும் காசு தொலைச்சது எங்கள் ஊரில் தொலைச்ச இடத்துல தானே நான் தேட முடியும். என்னையை போய் மதுரையில் கேளு, சென்னையில் கேளு, திருச்சியில் கேளுங்க, இது எந்த வகையிலையா? நான் எவன்கிட்ட காசு கொடுத்தனோ அவன் தானே எனக்கு அத்தாட்டி, அவன் தானே எனக்கு பொறுப்பு. நான் பொறுப்புன்னு தானே என் வீட்டு தேடி வந்து தானே காசு வாங்கிட்டு போனான். இன்றைக்கி எனக்கு தெரியாது, கோர்ட்டில் வழக்கு இருக்குன்னா இது எந்த வகையில் நியாயம்? அப்போ அவன் நிரபராதியா? இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? இது இந்த அரசாங்கம் கேட்காதா?
இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. இதுக்கு என்னங்கிறது அப்புறம் நமக்கு முதலீட்டாளர்கள் நமக்குள்ளே ஏதாவது இது பண்ணால் தான் அதை எதுவும் பண்ண முடியும். அவர் வந்து பெரம்பலூரில் நீட்டாக இருக்கார், ஒன்றும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, நீட்டாக இருக்கார், நல்லா சாப்பிட்றான், நல்லா போகிறான், நல்லா நிம்மதியாக இருக்கிறான். ஆனால் நான் ஒரு நாள் நொந்து தற்கொலை முயற்சி கூட போயிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு என் நிலைமை. வட்டி இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல. 6 மாதத்துக்கு 80,000 ரூபா லேண்ட் அடமானத்துக்கு வட்டி, அதை இல்லாமல் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே நகை. எப்படின்னா இந்த வட்டிக்கு வட்டி திருப்பி வட்டி இப்போ இந்த வருஷம் கட்டுறேன்னா வட்டி, அதுக்கு திருப்பி அந்த வட்டி கட்டுறதுக்கு விவசாயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. விவசாயம் உங்களுக்கே தெரியும், 10 ஏக்கர் நிலம் இருந்தால் அது 10 ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், அது திருப்பி எவ்வளோ கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்றும் லாபம் கிடையாது. அந்த மாதிரி நான் வட்டிக்கு வட்டி கட்டி இன்றைக்கி எனக்கு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வங்கியிலேயே எனக்கு கடை இருக்குது. இதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். ஆனால் இதெல்லாம் அரசாங்கம் பொறுப்படுத்தாது. ஆனால் அவன் ஏமாற்றணும், நல்லா இருக்கணும். அப்போ அக்யூஸ்டு யாருங்க? என்கிட்ட காசு வாங்கினவங்க தானே அக்யூஸ்டு. கம்பெனி டைரக்டர் அவன் பேரில் எஃப்ஐஆர் இருக்குது, அவனை விடுங்க. என்கிட்ட காசு வாங்கின பேரில் எஃப்ஐஆர் போட்டுனா ஏன் இந்த காவல்துறை ஏன் அவன் பேரில் எஃப்ஐஆர் போடக்கூடாது? ஏன் அவனை குற்றவாளி ஆகக்கூடாது? ஏன் அவன் சொத்தம் போடக்கூடாது? அவன் சொத்தம் முடிக்க ஏன் எனக்கு தீர்வு கொடுக்கக்கூடாது? இது எந்த வகையில் நியாயமே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் தான் இந்த மன உளைச்சலில் தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் அவன் பெரம்பலூரில் 4 ரோடு மின்சார அலுவலகம் பக்கத்தில் துறைமங்கலம் எல்லையில் குடியிருக்கிறான். அவனோட அட்ரஸ் ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே நான் பெரம்பலூர் எஸ்பி ஆஃபீஸுக்கு நான் தபால் அனுப்பிவிட்டேன். ஆனால் அவங்க என்னை கூப்பிட்டு விசாரிக்காமலே அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எங்கள் இதுக்கு நான் சிறுபாக்கம் காவல் நிலையத்துக்கு நான் சிஎம் செல்லுக்கு 19/5/2026 ஒரு பெட்டிஷன் போட்டேன். அதனோட விசாரணை வந்து 7/6/2026 சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் விசாரித்தாங்க. திருப்பி அதை கூப்பிட்டு விசாரித்தோடனே நான் உள்ள சூழ்நிலாம் சொன்னோடனே இப்போ இருக்கிற காவல் உதவி ஆய்வாளர் என்ன பண்ணார், அவர் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் இதில் என்ன இருக்குது அதை நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொன்னார். அப்புறம் நான் அதை டைப் அடித்து அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அதை அவர் ரெஃபர் பண்ணி அனுப்பி விட்டார். அது போயிட்டு திருப்பி இப்போ வந்து நேற்றுக்கு 13/7/2026 நேற்றுக்கு வந்து கடலூர் பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து என்னை கூப்பிட்டாங்க. விசாரணைக்கு போனேன். அவங்க விசாரிச்சுட்டு இந்த மாதிரி என் சூழ்நிலை எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். என்கிட்ட இருந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் காட்டினேன். இந்த மாதிரி லேண்ட் அடமானம் வச்சது, நகை அடமானம் வச்சது எல்லாத்தையும் காட்டினேன். அவங்க அதை பார்த்துட்டு அப்போ இவனை குற்றவாளியை சேர்க்கணும்னா நீங்கள் அதை எழுதி கொடுங்க, நாங்கள் இதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி இதுக்கு மதுரை EOW அனுப்பிவிட்றேன், அதை குற்றவாளி பட்டியலில் சேர்த்து அவனோட சொத்தையும் முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் நேற்றுக்கு ஒரு பெட்டிஷனாகவும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கினா பாருங்கள், 1 ரூபா வாங்கினவங்கலேருந்து 9 ரூபா. இப்போ 10 ரூபா கமிஷனாக எடுத்தானா 10 ரூபா ஒருத்தனாக எடுத்துக்கல. ஆனால் மேலே 10 ரூபாயிலேருந்து 9 ரூபா 8 ரூபா 7 ரூபான்னு 10 பேர் தின்னால அது எல்லாருமே ஒன்றா கூடி இப்போ ஒற்றுமையாக பேசிக்கிறானுங்க. எல்லாத்தையும் ஒற்றுமையாக பேசிக்கிட்டு அவனுங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கானுங்க. கூட்டம் மீட்டிங் போடுறானுவோ எல்லாம் பண்ணுறானுவோ. இன்னமும் யாரை ஏமாற்றலாம், இன்னமும் அங்கே ஃப்ளாட் இருக்குது இங்கே ஃப்ளாட் இருக்குன்னு அந்த திருப்பி ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு நல்லா தான் அவனுங்க இருக்கானுங்க. ஆனால் எப்படி அது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கண்டிஷன் பெயிலில் விட்டுருப்பாங்க, குற்றவாளியை கண்டிஷன் பெயில் தானே விட்டுருப்பாங்க. அவங்க வந்து கண்டிஷன் பெயில்னால் அவங்க வந்து குற்றம் என்ன குற்றத்துக்காக உள்ளே போனாங்க, அவங்க திருப்பி வந்து தவறை செய்யலாமா? ரியல் எஸ்டேட் பண்ணதுனால தான் அந்த குற்றத்துக்கு தானே உள்ளே போயிருக்காங்க. திருப்பி வந்து அதே ரியல் எஸ்டேட்டை பண்ணிக்கிட்டு இன்னமும் பல பேரை எங்கள் பக்கத்துலேயே என்ன நிறைய பேர்த்துக்கு நீ வந்து இப்போ 20 லட்ச ரூபா போட்டிருக்கியா, இன்னும் 10 லட்ச ரூபா கொடு, 30 லட்ச ரூபா உனக்கு சொத்து வாங்கி தரேன், எழுதி தரேன், ரிஜிஸ்டர் பண்ணிக்க அப்படின்னு இன்னமும் அந்த தப்பை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவனுக்கு குற்றவாளி அவனுக்கு எஃப்ஐஆர் இருக்கும்போது அந்த தொழிலை பண்ணுறானுங்க. இது இந்த கோர்ட்டுக்கு தெரியாதா, அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. கண்டிஷனில் பெயிலில் வந்தவங்க என்ன பண்ணோம், கண்டிஷன் பெயிலில் அந்த கண்டிஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். கண்டிஷனில் என்ன போட்டிருப்பாங்க, வந்து வாரம் 1 நாளாக வாரம் 2 நாளாக இதுக்கு கோர்ட்லேயோ இல்லை ஸ்டேஷன்லேயோ வந்து கையெழுத்து போடணும். அதை போட்டு அதுக்கு அவங்க என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்களோ அந்த கண்டிஷனில் தானே இருக்கணும். ஆனால் அந்த கண்டிஷனை மீறி திருப்பி வந்து வாரத்தில் 4 நாள் மீட்டிங் போடுறானுவோ. இன்னும் இந்த நியோமேக்ஸில் கொல்ல விட்ட எல்லாருமே பாலசுப்ரமணியன் என்னென்னமோ கமலக்கண்ணன் என்னென்னமோ சொல்கிறாங்க. அவன் பேரெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ பேரும் எல்லாரையும் கொல்ல விட்டு இன்றைக்கி எத்தனை குடும்பத்தை நாசமாக்கி இன்றைக்கி அவனுங்க நல்லா தான் இருக்கானுங்க. எப்படி வாழ்ந்துருவானுங்கனுங்க?
இன்றைக்கும் வாரத்தில் 4 நாள் ஜூம் மீட்டிங்னு போட்டு இன்னமும் நிறைய பேர்த்த பிரெயின் வாஷ் பண்ணி இன்னமும் நீட்டாக போயிட்டுருக்காங்க. நான் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் தற்கொலையிலையும் செத்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கவும் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்க்குறவங்க எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் இது இந்த காவல்துறையாகட்டும் இல்லை அதுக்கு எல்லாருமே இதை பார்க்கட்டும். பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இல்லை சாவரம் சத்தா போகிற ஒரு முடிவு இல்லை. கோர்ட்டுக்கு நீதிபதிக்கு தெரியும் அவர் என்ன பண்ண முடியும். சொத்தை ஏலம் விடுறாரு, சொத்தை ஏலம் எடுக்கார வந்தால் தானே அவர் காசு கொடுக்க முடியும். சொத்து ஏலம் எடுக்கிறதுக்கு யாருமே வரல. அப்போ சொத்தை எப்படி ஏலம் விட்டு எப்படி காசு கொடுப்பாரு சொத்து? அப்போ அதுலேயும் நிறைய போர்ச்சரி பண்ணி என்னென்ன கிரிமினல்லாம் பண்ணுமோ அதை அந்த வேலையெல்லாம் கம்பெனிக்காரன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் நல்லவன் மாதிரி அரசாங்கத்துக்கு நடந்துட்டு இருக்கான். அவன் மணி காசை அடிக்கிறான். அவன் தப்பிக்கிறதுக்கு காசை கொடுக்குறான். எல்லா இடத்துலையும் காசை கொடுக்குறான். அவன் தான் ஒரே தான் சொல்கிறானே, நீ இப்போ நான் போனேன்னா தனி நபராக நான் 1000 ரூபா செலவு பண்ணுவான். அவன் 5000, 50,000, 5 லட்ச ரூபா செலவு பண்ணும். அவன் தயங்காமல் இருக்கான். அப்போ 5000 ரூபா என் தகுதிக்கு 5000 ரூபா தான் செலவு பண்ண முடியும். அவன் 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறது யாரோட காசு? நம்ம கொடுத்த காசு தான் செலவு பண்ணுறான். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இதனால் இதை எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எதுவோ இருக்குது அவனுங்க ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நம்மளும் ஏதோ ஒற்றுமையாக இருந்து பல நோக்கத்தில் ஏதாவது ஒன்று காசு வரட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு இது பண்ணுவோம். அந்த முடிவுக்கு வாங்க. எல்லோரும் ஒற்றுமையாக இதில் முதலீடு பண்ணவங்க, நியோமேக்ஸில் முதலீடு பண்ணவங்கள்ட்ட ஒற்றுமை அவனுங்க ஏமாத்தினவங்க பூரா இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கான். எல்லாம் இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கான். அந்த ஏஹெச்லேருந்து எஸ்ஹெச் எல்லா ஹெச்சும் ஒன்றா இருக்கான். அவன் எதுக்கு கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவனுங்களை இது சமாதானப்படுத்துகிறாங்க. அதையே நம்ம கொடுத்து ஏமாந்தவங்க சரி நம்ம ஒற்றுமையாக இருந்தால் அவங்கள பார்ப்போங்கிறதுக்கு யாராவது வர்றதுக்கு ஆள் இருக்கா? இல்லை. அதுதான் நம்மள்ட்ட உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இதை எல்லோரும் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு என்னென்னு இது பண்ணுங்கள். ஆனால் எல்லோரும் கொஞ்சம் யார் நம்ம யார்கிட்ட காசு கொடுத்தோமோ அவனை குற்றவாளியாக்கணும். ஏன்னா நம்ம காசில் அவன் சொத்து நிறைய வச்சுருக்கான். ஏன் அந்த சொத்தை ஏன் முடக்கூடாது? அப்போ இப்போ எல்லாருக்கும் காசு கொடுக்கணும்னா இப்போ கம்பெனி சொத்தை மட்டும் முடக்குனா காசு வராது. கம்பெனிக்கு போனது இப்போ 1 லட்ச ரூபா என்கிட்ட வாங்கினாக்கா 50,000 ரூபா கம்பெனிக்கு போயிருக்கு. 50,000 ரூபா மீதி இவனோ தானே எல்லாம் சொத்தாக வச்சுருக்கானுவோ. இப்போ இவனுள்ள பிடிச்சா தானே அந்த சொத்தை முடக்கினா தானே 1 லட்சமாக நமக்கு கொடுக்க முடியும். அந்த இது நோக்கத்தில் யார்கிட்ட நம்ம காசு கொடுப்போமோ அவனை எல்லாரையும் அக்யூஸ் ஆக்கிறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இதை ஒரு இதுவாக எடுத்து இது பண்ணி கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். யார்கிட்ட நம்ம காசு கொடுத்தோமோ அவனை குற்றவாளி ஆக்கணும். அவன் தான் குற்றவாளி. நான் ஒரு இடத்துல காசை தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும். அதுக்காக நான் போயிட்டு அங்கே சென்னையிலையோ இல்லை மதுரையிலையோ இல்லை இதுலேயோ தேட முடியாது. அதை ஒரே நோக்கத்தோடு செஞ்சு யார்கிட்ட நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவனை குற்றவாளி ஆக்கலை. அவன்கிட்ட இருக்க சொத்தை முடக்குங்க. அவன்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு அரசாங்கம் முடக்கிற அளவுக்கு அவனை பழி வாங்குற அளவுக்கு அவனை பண்ணுங்கள். அன்றைக்கி அவன் 1 ரூபாய் இருந்தாலும் நம்ம காசில் அவன் தின்னு பார்த்துருக்காள, அவன் தானே குற்றவாளி. நம்ம அதில் ஏதாவது சாப்பிட்ருக்குமா? அந்த நோக்கத்தில் எல்லோரும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாரையும் அந்த மாதிரி கொஞ்சம் எவன்கிட்ட காசு கொடுத்தீங்களோ அவனை கூடிய அவன் ஏஹெச்சாக இருக்கட்டும், ரீஜனல் ஹெச்சாக இருக்கட்டும், எஸ்ஹெச்சாக இருக்கட்டும், எந்த ஹெச்சாக இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் இது பண்ணி அவங்கள குற்றவாளியாக்கி அவங்கள்ட்ட இருக்கிற சொத்தை முடக்கி நமக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கிற மாதிரி எல்லோரும் பண்ணுங்கள். என்கிட்ட காசு வாங்கணும். இப்போ பெரம்பலூரில் செட்டில் ஆகி அவன் தான் ஏரியா கிட்ட அவன் வீட்டில் தான் அவன் வீடு வந்து 4 ரூபா 4 ரூபாய்க்கு மேலே தான் போகும். இங்கேருந்து சும்மா போனவன் பெரம்பலூருக்கு. அவன் பேர் பெரியசாமி. அவன் தான் ஏரியா கட்டு. அவனுக்கு மேலே சத்தியமூர்த்தி, அவர் ரீஜனல் கட்டு. அவருக்கு கீழே தான் எல்லோரும். இன்றைக்கி அவனுக்கு வந்து சொகுசாக இருக்கிறானுங்க. அவன் வீட்டில் தான் ஆஃபீஸே நடந்தது. பெரம்பலூர் டீம் வந்து அவங்க வீட்டில் தான் ஆஃபீஸ் எல்லாமே. அவன் தான் மீட்டிங் ஹால் முதற்கொண்டு அவன் வீட்டில் வச்சுருந்தான். அவன் மீட்டிங் ஹாலில் வந்து 15 ஏசி வச்சு ஒரு மீட்டிங் ஹால் வச்சுருக்கான் வீட்டில். இன்றைக்கும் வச்சுருக்கான். அப்போ ஏன் அந்த சொத்தை மூடக்கூடாது? அது எங்கேருந்து அவனுக்கு அந்த சொத்து வந்துச்சு? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி அவனையும் குற்றவாளிக்கு அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட முதலீடு பண்ணீங்களோ அவங்க எல்லாரையும் குற்றவாளியாக்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். இதை கொஞ்சம் எல்லோரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லோரும் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.